Hello guys, welcome back to the another temple vlog YouTube channel. So let this area, so look, this is called the சாமியோட டெம்பிள். ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறையா டெம்பிள்ஸ்லாம் வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ யூ கேன் சி தேர் இஸ் அ லாட் ஆஃப் லீவ்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இந்த அரச மரத்து இலை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருக்கும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேர் வந்து குளிச்சிட்ருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலை வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து ரேர் இன் கேஸாக தான் கிடைக்கும். எப்போவுமே வந்து இந்த இலை வந்து கிடைக்காது. ஸோ இந்த செடியிலேயே பார்த்துட்டிங்கன்னா இங்கே வர நிமிஷம் நான் காட்டுறேங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா மரத்தோடையே சேர்த்து வந்து எது முளைச்சிருக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கிற ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பின்னாடி வந்து நாவமரம் அப்படிங்கிறதுமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நாவப்பழங்கள் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ மெயின் கோயில் பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ மெயின் கோயில் பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ அதை சுற்றி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வந்து அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்துட்டிங்கன்னா அந்த கோயிலில் பிடிச்ச விஷயமே வந்து இந்த மரம் தான். ஸோ அதுலேயும் வந்து இந்த மாதிரி காஞ்சி போன இலை கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன்று. அண்ட் அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற அந்த குளம். ஸோ லுக், இது வந்து கோயில், அது வந்து கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற குளம். ஸோ அங்கே டெஃபினட்டாக பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருக்கிறது அவங்களாம் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ சிட்டிக்குள்ளே வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. நான் வந்து கோயில் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேங்க. ஸோ லுக், இது கோயிலுடைய பேக்ரவுண்டு. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த கோயில் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து கட்டின ஒரு கோயில் அப்படிங்கிறதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. லுக், ஆக்சுவலி தே ஆர் சீயிங் மீ அஸ் அ ராபர் சம்திங் வாட்எவர். ஸோ இந்த மாதிரி இதான் வந்து கோயிலோட ஒரு மெயின் பிரகாரம். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ நாயெல்லாம் தூங்கிட்டு இருக்குதுங்க கோயிலுக்குள்ளே. நாயெல்லாம் வந்து தூங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த குளத்தோட இந்த இடம் தான் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செம்ம அழகாக இருக்குது காய்ஸ். ஸோ டைம் பாஸ் ஆகலன்னா இங்கே வந்து அழகாக நம்ம இது பண்ணலாம். இருங்க, குளம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. டெஃபினெட்லி ஐ லவ் திஸ் பிளேஸ் காய்ஸ். அங்கே வந்து அல்லிப்பூ செடி எல்லாமே இருக்குது. ஸோ யூ கேன் சி இது வந்து மாரியம்மன் கோயில். தட் இஸ் அ லார்ட் மாரியம்மா கோவில். அது தண்ணி போகிறதுக்கு நீங்கள் ஒரு வழி வேறு விட்ருக்காங்க. லுக், தண்ணி போகிறதுக்கான வழி இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது நண்பர்களே. மித்தம். ஸோ இங்கே வந்து கோயில் வந்து தரிசனம் பண்ணலாம். கோயில் செம்மையாக இருக்குது. இதை அவங்கள்ட்ட பேசி பார்க்கலாம். ஓகே, ஸோ லாட் ஆஃப் ஏரியாஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே உட்காரத்துக்கு வந்து டேபிள்லாம் போட்டிருக்காங்க. லுக், இப்படி நம்ம ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டே பார்த்துட்டிங்கன்னா கோயிலுக்கு பண்ணலாம். ஸோ மரம் வேண்டுமா மரம் இருக்கின்றது, கோயில் வேண்டுமா கோயில் இருக்கிறது, குளம் வேண்டுமா குளம் இருக்கிறது, அதில் குளிக்கிறதுக்கு நல்லா மனுஷங்களும் இருக்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி வந்து இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அங்கே மெயின் ரோடு இருக்குது. ஸோ இந்த மெயின் ரோடு வழியாக வந்து தான் வந்து உள்ளே என்ட்ராகணும். அங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது. அந்த கோயிலோட பேர் பார்த்துட்டிங்கன்னா நித்திய கல்யாண பெருமாள் கோவில். ஸோ இங்கே வந்து ஃபிஷ்ஷிங் வந்து நாட் அலௌடாக. இங்கே வந்து ஃபிஷ்ஷிங் மீன்லாம் நிறையா இருக்குது. பட் ஆனால் வந்து ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்காங்க போல் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்த வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சனலி எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப ரம்மியமாக அழகாக சூப்பராக இருக்குது. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸில் அழகாக வந்து நீங்கள் படுத்து நீங்கள் பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கலாம். யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. அங்கே பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு இது கீழே வந்து ஒரு சின்ன சாமி மடம் மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. ஸோ கோயில் இங்கே இருக்குது அப்படின்னா அதோட மெயின் ஏரியா அங்கே இருக்குது. ஸோ டெஃபினெட்லி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய இடங்கள் எதுவும் ஒன்று. அங்கே ஒரு ஆயா வராங்க, இருங்க அவங்களையுமே கவர் பண்ணலாம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா லோக்கல் ஆள் மாதிரி தெரியுறாங்க. ஸோ லோக்கல் ஆள் வந்தாலே வந்து ஏதாச்சும் நசம்பாங்க. அதனால் வந்து
என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் உங்களை வெயிட் பண்ணுறேன்.